ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அந்த அவார்ட் செக்ஷனில் ஒவ்வொரு அவார்ட் கொடுத்தாங்க. இதில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். மஞ்சரிக்கு வந்து கேம் சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அவங்க அதுக்கு சொன்ன விளக்கம் வந்து இந்த மாதிரி இந்த கேமை வந்து நான் வந்து ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்து விளையாடினேன் சார். ஆனால் வெளில போய் பார்த்தப்ப வந்து ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, இல்லைனா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற ஆடியன்ஸ் இருக்காங்க, இல்லை இந்த கேமை வந்து ஒரு விதமாக அவங்க வந்து ரொம்பவே வந்து இப்படி தான் ஆடணும், அப்படி தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஸோ நான் கேம் வெளிலேருந்து ஒரு ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேம் ஆடினதுனால தான் எனக்கு இந்த அவார்டு கிடச்சதோ என்னமோ தெரில. அதனால் ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆனந்தி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவார்டு. ஆக்சுவலி அது யாருக்கு அப்படின்னும் போது யாருமே கெஸ் பண்ணவே இல்லை. அப்போ எல்லோரும் மஞ்சரி அப்படிலாம் தான் சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு நான் சொன்னேன் ஆனந்தி தான் இருக்கும் அப்படின்னு. கரெக்டாக அதே மாதிரி அது ஆனந்தி தான். ஏன்னா ஆனந்திக்கே அது நம்ப முடியல அப்படின்னும் போது அதுதான் அவங்கள வந்து விஷ பாட்டில் அப்படி இப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொன்னாலும், மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும், அவங்க அதுக்கு சொன்ன விளக்கம் தான் சரி. அதாவது ஏன் எதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் நான் கேட்கும்போது அதை வந்து எப்பயுமே அவங்களோட புக் ஷோ அப்படிங்கிற ப்ரோக்ராம் நான் பார்ப்பேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு, அது சைக்கலாஜிக்கல் புக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கதையை பற்றின புக்காக இருக்கலாம், இங்கிலீஷ் புக்ஸ், தமிழ் புக்ஸ், எல்லா புக்ஸுமே அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக்குன்னா அதை படிச்சுட்டு அதில் இருக்க விஷயத்தை ரிவ்யூ மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த புக்கை படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அவங்க சொல்கிறதுலேருந்து வரும். அப்படிங்கிறத மீறி அது நம்ம ரிலேட் பண்ணிக்கக்கூடிய புக்ஸாக இருக்குமா அப்படின்னும் போது அதை அவங்க ரிவ்யூ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ அது அவங்க வந்து இதுலேயும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஆடியோவாகவும் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில், ஸோ அந்த மாதிரி அந்த புக்ஸை நம்ம கேட்கணும்னு நினச்சாலோ இல்லை வாங்கி படிக்கணும்னு நினச்சாலோ அதில் அவங்களோட ரிவ்யூ வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா அந்த மாதிரி நிறைய புக்ஸ் அவங்க படிக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த பிக் பாஸ் ஷோவில் வந்து நிறையவே யூஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நான் அவங்களோட கேமை பார்க்குறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டடி அவங்க கேம் அப்படின்னு. இதில் நிறைய இடத்துல அவங்க மேனிப்புலேட் பண்ணாங்க, ரொம்ப அங்கங்கே உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே கிட்டத்தட்ட முத்து அதை தான் பண்ணார். ஆனால் பாய்ஸ் டீமில் அதை யாரும் பண்ணாததுனால முத்து பண்ணது பிரைட்டாகவும் புத்திசாலித்தனமாகவும் தெரிஞ்சுது. இங்கே கேர்ள்ஸ் டீமில் எல்லாரும் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது, தர்ஷிகா 200% ஸ்ட்ராட்டஜி, ஆனந்தி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணது, ஜாக் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக தெரிஞ்சது, சுனிதா ரொம்பவே பிரேவாக பிரிஸ்காக தெரிஞ்சது, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க சௌந்தர்யா வந்து ஒரு க்யூட் எக்ஸ்ப்ரெஷனோடு இருந்தது அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு விதமான ஒரு அவங்கவுங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியாவோ அவங்கவுங்களுக்கான டேலண்ட்டோ வெளியில் காட்டும் போது இதில் ஆனந்தி ஓரளவுக்கு அவங்களுக்கான விஷயமா தெரிஞ்சாங்க. இப்படி பாய்ஸில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணுன்னா அங்கே பெருசாக சொல்லவே யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் முத்து மட்டும்தான் திருப்பி வருவார் அப்படின்னா, அப்போ தீபக் ஒன்றுமே பண்ணலைன்னா, தீபக் எங்கே பண்ணார்? கேப்டன்சி டாஸ்கில் பண்ணார். அதுக்கப்புறம் மஞ்சரி கேப்டன்சியில் அதாவது ரஞ்சித்தை கேப்டன் ஆக்கிறதுக்கு இவர் ஒன்று பண்ணார். அதுக்கப்புறம் மஞ்சரி கேப்டன்சியில் வந்த கான்ட்ரவர்சியில் இவர் ஹீரோ ஆயிட்டார். ஏன்னா மஞ்சரி கேப்டன்சியா இல்லைனா தீபக் கேப்டன்சியா, ரெண்டு பேருமே சீனியர் ப்ராடக்ட் அப்படின்னும் போது இவருக்கான அப்பர் ஹேண்ட் வந்துடுச்சு. அப்படின்னும் போது ஸ்டார்டிங்லேருந்தே தீபக் ஒன்றுமே பண்ணலையே, எல்லா இடத்துலையும் தீபக் வாய்ஸ் அவுட்டாக பண்ணார். அவரே அது ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் முத்துக்கிட்ட, இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் போய் நான் வந்து வாயை கொடுக்கலடா, எனக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் பேசினேன், தேவையில்லாத இடத்துல போய் நம்ம எதுக்கு தலைவலியாக போய் வாயை கொடுக்கணும், அப்படி தான் இந்த கேமை நான் ஆடி இருக்கேன், அதுதான் எல்லாரும் சேஃப் பிளேன்னு சொல்கிறாங்க, அது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் பிளே அப்படின்னு அவரே ஒரு இடத்துல முத்துக்கிட்ட அவர் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் சொல்லியிருப்பார். ஆமாண்ணே நீங்கள் ஆனது கரெக்டு தான் அப்படின்னு. ஆனால் இதை தான் வந்து கேர்ள்ஸ் யாருமே பண்ணலை. கேர்ள்ஸ் வந்து ஒரு சிலர் அவங்க அதே மாதிரி பவித்ரா அந்த மாதிரி தான் கேம் ஆடினாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தர்ஷாவும் அந்த மாதிரி தான், அவங்க தேவையான பேசியிருப்பாங்க, இல்லைனா பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. பவித்ரா அவங்க தேவையான மட்டுமே பேசிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பேசலன்னு சௌந்தர்யமும் அப்படி தான், தானாக போய் எந்த வம்பையெல்லாம் பெருசாக வலிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க தோன்ற இடத்துல பளிச்சுன்னு சுருக்குன்னு பேசியிருப்பாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் மாறுபட்டு எல்லா இடத்துலையும் தன்னோட வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த ஒன்று பண்ணது ஜாக்லின் தானா. அப்போது முத்து அளவுக்கு ஈக்குவலாக அந்த வீட்டில் கேம் ஆனது யாருன்னு பார்த்தா ஜாக்லின் தான். அப்போ அந்த முத்துவை கேள்வி கேட்டது யாருன்னு பார்த்தாலுமே கேர்ள்ஸில் இருக்க 4 பேர் தான் அந்த கேள்வி கேட்டிருப்பாங்கன்னா, அது வந்து முத்துவோட வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏவிலே பார்த்துருப்பீங்க. கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் முத்துவை ஸ்டேட் டு ஸ்டேட் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் அதே முத்துவை வந்து இப்போ உள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும், ஏன் இப்போ சௌந்தர்யா வந்து ரன்னராக வரும்போது கூட இது முத்து தான் இதுக்கு டிசர்விங்னு சொன்னதாகட்டும், அந்த கேர்ள்ஸ் தான். ஏன் ஜாக்லின் கூட சொல்கிறேன், நம்ம ஜாக்லினுமே எனக்கு அப்புறம் நான் இந்த கேமை வின் பண்ணணும், இல்லைனா எனக்கு அப்புறம் யார் வின் பண்ணணும்னு பார்த்தா அது முத்துக்கு தான் வரணும்னு ஜாக்லினே சொன்னதாகட்டும். ஸோ கேர்ள்ஸ் எல்லாருமே அதை வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக பார்த்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அப்படின்னும் போது பாய்ஸ் யாரும் கேமே ஆடலை அப்படிங்கிறது தான் உண்மைனா, அப்போ அந்த பாய்ஸ் டீமில் ஆப்வியஸாக முத்து தான் பிரைட்டாக தெரியாருன்னா அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஸோ
ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆனந்தி வந்ததோ, கேம் சேஞ்சர்னு சொல்கிற இடத்துல மஞ்சரி வந்ததுல எந்த சர்ப்ரைஸும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லினுக்கு சூப்பர் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி அவார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்க வந்து ஸ்டேஜுக்கு வரோம் அப்போ தான் வந்து சத்யா ஜெஃப்ரியோட விஷயத்தை வந்து அவர் வந்து ஸ்லிப்பர் ஷார்ட்டாக கேள்வி கேட்பார். நீங்கள் வந்து வீட்டில் அதாவது அங்கே என்ன மாதிரி எவிக்ஷன் எந்த மாதிரி விஷயம் நடந்தாலும் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கலாய்க்கிறது கிண்டல் பண்ணுறதுன்னு இருப்பாங்கல்ல, அப்படி இருக்கவங்க தான் இல்லை சத்யாவும் ஜெஃப்ரியோ அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். நான் இன்னொரு வீடியோலேயே அதை பற்றி பேசியிருப்பேன். அப்போது ஜாக்லின் சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா ஜாக்னா? பார்த்தேன் சார் அப்படின்னா இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது கொண்டாடினாங்க எவிக்ஷனை அப்படின்னு சொல்லும்போது, அதான் தூரத்துலேருந்து இது பண்ணுவாங்கன்னு தெரியும், ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களே பண்ணால் வந்து அது எப்படி இருக்கும்னு பார்த்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வலியும் அந்த வருத்தத்தையும் அந்த கண்ணில் சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு அழுக வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அது கண்ட்ரோல் அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அந்த கண் அந்த உண்மையை சொல்லிச்சு. அப்போ வந்து அந்த இடத்துல சத்யா ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து இல்லை ஜாக்லின் ஹர்ட், அது அப்படி சொல்லலை ஜாக்லின் ஹர்ட் இருந்தால் சாரி அப்படின்னு வேறு நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். பட் ஆனால் இதுதான் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் தான் ஜாக்லின் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சேது சார் சொன்னதும், ஆமாம் சார் நான் ரொம்ப தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் சார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவாங்க. அந்த ஒத்துக்கண்டில் இருந்த வழி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படின்னும் போது இது வந்து ஜெஃப்ரிக்கும் சத்யாக்கும் கண்டிப்பாக ஸ்லிப்பர் ஷாட் தான். அந்த இடத்துல வச்சு வந்து அவர் வந்து அந்த உண்மையை உடைச்சது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் அப்படிங்கிறத விடவும், இதுக்கப்புறம் அவங்க திருந்தினா அவங்க லைஃப்க்கு நல்லது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதை தான் ஜெஃப்ரிக்கும் ஒரு அட்வைஸாகவும் சொல்லியிருப்பாரு. ஜெஃப்ரி இப்போ நீ ஒன்று பண்ணிருக்க, இது வந்து நீ சரி நினச்சி பண்ணிருக்க, இது வந்து உன்னை டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோ, இல்லைனா உனக்கு இது கஷ்டம் அப்படின்னு வார்ன் பண்ணியிருப்பாரு. ஏதோ பிக் பாஸில் வந்துட்டோம் சாதிச்சிட்டோன்னு பெருசாக ஒரு ஆட்டிடியூடோடு அவன் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் இதுக்கு மேலே தான் அவன் கரியர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா இந்த ஆட்டிடியூடை குறைச்சி எது சரி தப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட மட்டும்தான் அவன் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனும். அதுக்கப்புறம் தர்ஷா கிட்ட அவன் சில்லாவலி பண்ணது அது எல்லாமே எல்லாம் மீம்ஸில் போட்டு கிழிக்கிறாங்க அப்படின்னும்போது அக்கா அக்கான்னு சொன்னால் எனக்கு அதான் ஒரு கேள்வி, அவங்க வீட்டு அக்காவை யாராச்சும் இப்படி பண்ணால் தங்கச்சி பண்ண இவங்க ஒத்துக்குவாங்களா? அப்போ இவங்க வீட்டு பொண்ணுன்னா மட்டும் இவங்களுக்கு ஒரு மாதிரி, மற்றவங்க வீட்டு பொண்ணுன்னா தக்காளி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதில் முத்துக்குமரன் வந்து டைட்டில் வின் பண்ணாரு அப்படின்னு சந்தோஷம்னு சொன்னாலுமே அவங்க அம்மா கிட்ட அந்த ட்ராஃபியை கொடுத்து சந்தோஷப்படுத்தினவர். ஆனால் அந்த பொண்ணுங்களெல்லாம் அடித்து தான் அந்த கேம் ஆடி இருக்காருனா, இல்லை தன் ஃப்ரெண்டான விஷால் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கேட்கல அப்படின்னு சொன்னால், இதில் அம்மா கிட்ட கொடுத்துட்டா இது ஜெஃப்ரி அம்மா பாசம் சொல்லி எல்லாத்துல பேசுவேன், எங்கள் அம்மாக்காக எங்கள் மம்மிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஒன்றுன்னும் போது அது அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ ஒன்றுனா இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ மற்றவங்க வீட்டு பொண்ணை மட்டும் நீங்கள் டேக் இட் ஃபார் கிராண்டடாக அவங்கள ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்துறது, மட்டமாக நடத்துறது, இல்லை அவங்களோட எமோஷன்ஸ் கூட விளையாடுறது, இப்படிலாம் கேம் ஆடுறது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. இதில் சத்யா வந்து இவங்க ஜாக்லினோட எவிக்ஷனையும் கொண்டாடினது செய்யறது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சத்யா ஒரு ஃபேமிலி மேனாக இருந்து இது பண்ணது சரியில்லை அப்படின்னா, அந்த இடத்துல இவங்க ஒய்ஃபும் அந்த கேம் ஆடி தானே இருக்காங்க. ரம்யாவும் 2 சீசன் 3rd சீசன்லேயே 2nd சீசன்லேயே ஆடி இருக்காங்க. அப்போ இவங்க ஒய்ஃப் எவிக்ட் ஆகும்போது இந்த மாதிரி குரூப்பில் இருக்க ஒரு 2 பேர் யாராச்சும் பின்னாடி போய் பேசினா இவருக்கு அந்த கோவம் வந்திருக்காதா? அப்போ அந்த இடத்துலமா அவங்க கேமுக்காக பண்ணாங்கம்மா, நீ ஏமா அதை பெருசாக எடுத்துக்கிற அப்படின்னா இவர் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல இவருக்கு உருன்னு வந்திருக்கோம்ல, ஒரு ஹஸ்பண்டாக உருன்னு வந்திருக்கோம், ஒரு ஃபேமிலி மேனாக உருன்னு வந்திருக்கோம், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு லவராவது உருன்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்படி தானே சார் எல்லாரும் வீட்டு பொண்ணுக்கும் வலிக்கும். உங்கள் வீட்டு பொண்ணுக்குன்னா மட்டும் ஒரு மாதிரி, உங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்ற வீட்டு பொண்ணுங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. ஸோ அந்த மாதிரி கேம் சேஞ்சர் அப்படின்னும் போது ஸ்ட்ராங் விமனாக இருக்க ஜாக்லின் ஆகட்டும், மஞ்சரி ஆகட்டும், தர்ஷிகாவோட கேம் வந்து அவங்க விட்டது எனக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல ஒருத்தங்களை பற்றின ஒப்பீனியனும் அவர் எடுத்து வச்ச விதமும் நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டை வந்து ராணுவுக்கு கூட, யாருக்குன்னா ராணுவுக்கு அப்படின்னுவார். ராணுவ எழுந்து நின்று நல்லாவே பல்ப் வாங்கியிருப்பார். அங்கேயும் அவர் தன்னை நியாயப்படுத்த பார்ப்பாரு. இல்லைண்ணா இது ஒன்று ஆனால் இது நான் ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்ல, ஜஸ்ட் இது நல்ல விஷயம் தான். இப்போ எல்லாருமே கேம் ஆட எதுக்கு வந்திருக்கோம், அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னும் போது இது ஒரு இடத்துல கேமில் ஒரு சௌந்தர்யா அவர் சொன்னது முத்துக்கிட்ட அப்படின்னும் போது அதை சொல்லியிருப்பாரு. அப்புறம் நிஜமாவே ராணுவ லாயர் தாங்க போல இருக்குது. அப்புறம் லாயராக இருக்கவர் இந்த அளவுக்கு வந்து பேசுறது புரியாமல், மற்றவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியாமையாக பேசுவார் அப்படின்னா எனக்கு புரியல. நிஜமாக ஒரு இன்னசென்ஸ் தான் நடிக்கிறாரோ என்னமோ அதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா ஜாக்லின் எவிக்ஷன் அப்போ சத்யா குரூப் கூட சேர்ந்து பண்ணதும் அவர் தான். ஏன்னா சத்யா குரூப் ரொம்பவே ஒரு உண்மையாக இருக்காரு. மேபி விஷால் டேரக்டர் ஆக போகிறாரு, அதில் நம்மளுக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி உள்ள ஏதோ லிங்க் இருக்கும் என்னமோ தெரியல. இந்த இடத்துல ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டாக விஜய் சொல்லியிருப்பாரு. ராணுவ ஒரு வேளை வந்து ஃபியூச்சரில் நல்லா இருக்கீங்க ராணுவ, நிஜமாவே வந்து அந்த ஸ்ட்ரெயிட்னிங்லாம் எதுவும் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு முடியல, அது நிஜமாக நல்லா இருக்கீங்க, ஒரு யூ லுக் ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ யூ லுக் ஹேண்ட்ஸம் அப்படின்னும் போதே அவருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடும் இது வந்து ஐஸ் தான் வைக்கிறாருன்னு. அந்த திட்டினதுக்கப்புறம் ஒரு வேளை நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்களும் வந்து நானும் வந்து சேர்ந்து நடிக்கிற மாதிரி வந்தா அப்படின்னும் போது சரி ஓகே சொல்லுவாரோன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு பல்ப் ஷாட்டாக கண்டிப்பாக நான் வேணான்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பல்பை போட்டு விட்டுருவார். ஸோ விஷால் ஒரு மாதிரி ஆகிடும் ராணுவுக்கு. ஸோ வந்து இது தேவைதான் ராணுவுக்கு. நான் கூட ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பேன்,
ராணா வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு கேம் ஆடணும்னு வந்தார், என்னமோ ஒன்று பண்ணிட்டு போனார் அப்படின்னு. ஆனால் ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக உள்ளே வரும்போது ஜாக்லின் எவிக்ட் ஆன அந்த விஷயத்தில் சத்யா கூடவோ ஜெஃப்ரி கூடவோ சேர்ந்துட்டு அவர் பண்ண விஷயம் அதுவே ரொம்பவே வந்து இரிட்டேட் ஆச்சு அப்படிங்கிறத விட ரொம்பவே வந்து அருவருப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ராணவ் வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அவர் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் ஹீரோவாகவே ஆகிட்டு ஒரு படம் வந்தோடனே எல்லா படத்துலையும் ஹீரோ ஆகிட முடியுமா, இல்லை வந்து யூனிவர்ஸ் எல்லா சான்ஸையும் கொடுத்துக்கிட்டே இருக்குமான்னா அது அவங்களோட கேரக்டரை பொறுத்து, இல்லை அவங்க யூனிவர்ஸ் கிட்டே எப்படி உண்மையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துனா, சும்மா ஒரு பிக் பாஸில் நடித்து வந்த உடனே ஜெஃப்ரி மாதிரி ஆளுங்க அப்படியே ஆட்டிடியூடோடு ஆடினா அவங்களுக்கான விஷயத்தையும் யூனிவர்ஸ் வச்சுருக்கோம். ஒரு படத்தில் நடிச்சுட்டு தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கணும்னு நினைக்கிறேன் ராணுவுக்கான விஷயத்தையும் யூனிவர்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி ரயான் வந்து டாப் 5ல் வந்துமே அவரை 5th இதுவாக நீங்கள் வெளில எடுத்துருவீங்க அப்படின்னா, பவித்ராவை 4th வைப்பீங்க அப்படின்னா, அவரோட பட ப்ரொமோஷன் மட்டும்தான் பிக் பாஸில் நடந்துச்சு அப்படின்னா, அந்த பட ப்ரொமோஷன் தான் முத்துவை ரயான் கிட்ட க்ளோஸாக இருக்க விட்டுச்சு அப்படின்னு சொன்னால், முத்து எந்தளவுக்கு ஃபேவரட்டிசம் பார்த்து கேம் ஆடிருக்காரு. தீபக் அண்ணாவை வச்சுக்கணும், 20 years ஆஃப் ஆங்கரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கணும், சீனியர் ப்ராடக்ட்டு. ரஞ்சித் அண்ணாவை பகச்சிக்கூடாது, அவரும் சீனியர் ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் வந்து விஷால் டேரக்டரானால் நம்மளுக்கு அதில் சான்ஸ் கிடைக்கும், அதே நம்ம பகச்சிக்கூடாது. அதுக்கப்புறம் அருண் வந்து ஃபினாலேயில் வராரோ இல்லையோ, ஆனால் அவங்க வந்து ரொம்பவே ஆல்ரெடி விஜய் டிவி ப்ராடக்டாக இருக்காங்க. ப்ளஸ் அவங்க லவர் வந்து போன சீசனோட வின்னர் அப்படின்ற பட்சத்தில் அவரையும் பகச்சிக்கூடாது. ஒரு வேளை அவங்களோட ஃபேவராக நம்மளுக்கு வெளில போனால் தேவைப்படும். அப்புறம் சத்யாவும் இவங்களும் கேட்கவே வேண்டாம், ஆல்ரெடி அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னா சத்யா ஒஸ்டர்ன் கூட நீங்கள் ஒரு இடத்துல சொல்ல மாட்டீங்க. அப்படின்னா இவ்வளோ சேஃப் கேம் நீங்கள் பாய்ஸ் கூட ஆடிட்டு கேர்ள்ஸ் கூட மட்டும் அந்த கேம் ஆடிட்டு அந்த அவார்டு எடுத்து வந்து நீங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மா பாசன்னு சொல்லி இது எங்கள் அம்மாக்குன்னு சொன்னால், அப்போ வந்து எனக்கு புரியவே இல்லை. உங்கள் பக்கத்தில் ரன்னராக வர விஷாலா சௌந்தர்யான்னு நிற்கும்போது கூட உங்களுக்கு உறுத்தலை. விஷாலை நம்ம எதிர்த்து கேமே ஆடலை, இல்லை விஷாலும் நம்மளை எதிர்த்து கேமே ஆடலை. ஆனால் அந்த சௌந்தர்யா பொண்ணு நம்மளை எதிர்த்து கேம் ஆடிச்சு அப்படின்னும் போது அந்த சௌந்தர்யாவை பார்த்து தானே நீங்கள் பயந்தீங்க. இத்தனை பேரை பார்த்து பயப்படாத நீங்கள். ஜாக்லின் கிட்டேயும் உங்களுக்கு பயம் இருந்தது, மஞ்சரி கிட்டேயும் பயம் இருந்தது. பட் ஆனால் ஜாக்லினையும் மஞ்சரி ஏதோ ஒரு எமோஷனல் ட்ராப்பில் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க. ஆனால் சௌந்தர்யா அவங்க எமோஷனல் ட்ராப்புக்குள்ளே வரல, அவங்க பாட்டுக்கு ஒன்று பண்ணாங்க. அது உங்களுக்கு வந்து உள்ள ஒரு விதமாக ஒரு பயத்தையே உண்டாக்கிட்டு இருந்துச்சுன்னா, அதை நீங்களே ஓப்பனாக 2-3 இடத்துல சொல்லியிருக்கீங்கன்னா, இன்றைக்கி அவங்களுக்கு டஃப் கொடுத்த அந்த கண்டஸ்டன்ட் தான் ரன்னர் அப்பாக வந்திருக்காங்கன்னா, அவங்களுக்கான பிஆர் பற்றி உள்ளேயும் வெளியிலையும் நிறைய பேசுகிற பட்சத்தில் எங்கே நம்ம வச்ச பிஆரை விடவும் சௌந்தர்யா பிஆர் நல்லா வேலை செஞ்சுருவாங்களோன்ற பயமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்களும் பிஆர் வச்சுருக்கீங்கன்னு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சு போச்சு. ஆனால் பிஆர் வச்சா தப்பு இல்லை, ஆனால் அது நெகட்டிவ் பிஆராக இருந்தால் தான் தப்பு அப்படின்னா, சௌந்தர்யா அது நெகட்டிவ் பிஆர் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. எல்லா இடத்துல பேசுகிறாங்க செய்கிறாங்க. ஆனால் சௌந்தர்யா பிஆர்னு பேரை வச்சு முத்து பிஆர் கூட அதை பண்ணியிருக்கலாம்ல, யாருக்கு தெரியும்? அப்படி இருக்கிற பட்சத்தில் எது உண்மை பொய்ன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்க்க வேண்டியது அந்த கேம்குள்ளே என்ன பண்ணாங்க அப்படின்றது மட்டும்தான் பார்க்கணும். அப்படின்னும் போது இவர் பயந்து அந்த சௌந்தர்யா தான் இவருக்கு டஃப் கொடுத்து எனக்கு ரன்னர் ஆயிருக்காங்கன்னா, எனக்குமே ஒரு வேளை விஷால் ரன்னர் ஆயிருந்தால் நான் இந்தளவுக்கு வந்து இப்போ வீடியோ போட்டுருப்பேனானு கூட தெரியல ஃபினாலே பார்த்துட்டு. ஏன்னா எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை ஜாக் இல்லை அப்படின்னும் போது, ஜாக்கோட அந்த என்ட்ரிக்காக மட்டும்தான் நான் பார்த்தேன். அப்புறம் ரன்னர் சௌந்தர்யானும் போது ஓகே அப்படின்னு. ஏன்னா எந்த பொண்ணுங்குமே இப்படிப்பட்ட ஆளுங்க முன்னாடி தோக்கக்கூடாதுங்க. ஒருவேளை ஜாக் உள்ளே இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி விஷாலுக்கு செகண்ட் கொடுத்து ஜாக்குக்கு 3rd பிளேஸ் கொடுத்துருந்தா அது இன்னும் கொடுமையாக இருந்திருக்கும். அந்த நிலமை வராமல் ஜாக் வந்து ஃபஸ்ட்டே எவிக்ட் ஆகி போனாலும் அவங்க சூப்பராக வந்து ஒரு கௌரவத்தோடவும் தன்னோட ரெஸ்பெக்டோடவும் வெளில போயிருக்காங்க, மக்களோட முழு ஆதரவோட வெளில போயிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தோணுது. அவங்க எவிக்ட் ஆனதுலேயே நல்ல விஷயமா எனக்கு தோணுது. அப்படின்னா இப்போ சௌந்தர்யாவையும் 3rd பிளேஸ்க்கு வச்சுருந்தாங்கன்னா திருப்பி இன்னொரு பொண்ணு விஷால் கிட்ட தோக்குற மாதிரி ஆகும். அப்படின்னா இப்படிப்பட்ட ஆம்பளைங்க கிட்ட எந்த பொண்ணுமே தோக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி தர்ஷிகா ஒரு பொண்ணு அந்த கேமையே விட்டுட்டு உக்காந்துருக்கு அப்படின்னு சொன்னால், விஷால் சௌந்தர்யாவை பற்றி பேசினது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலுமே அந்த பொண்ணுக்கு முழுசாக புரிஞ்சிச்சா புரியல, இதுக்கு மேலே போய் பார்க்குமா பார்க்காதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு விஜய் அதுக்கும் ஒரு உருட்டினாரு விஜய் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி. அது அந்த இடத்துல என்னால் சேது சார் சொன்னதை ஏற்றுக்க முடியாது. ராணுவ கேட்குறாரு, நீங்கள் உங்களுக்கு வந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க செய்கிறீங்க அப்படிலாம் வந்து கேட்கும்போது கூட ரியா கேட்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கும் நிறைய விமர்சனம் வந்தது. ஸ்டார்டிங் நான் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் செய்கிறேன், சௌந்தர்யா அவர் பேசும்போது கூட வந்து நான் கேட்கல செய்யலை அப்படின்னு. எங்களுக்கு வந்து அப்படி பண்ணுறது தப்பு, அவர் வந்து தெரிஞ்சு பண்ணல தெரியாமல் பண்ணிட்டாரு, அதை கரெக்ட் பண்ணணும்னு சொல்கிறது தான் எங்கள் விஷயமே தவிர அவங்கள பனிஷ் பண்ணணும்னு சொல்கிறது விஷயம் இல்லைனா அது ஓகே தான். ஆனால் கரெக்ட் பண்ணோன்னு நீங்கள் அந்த பேரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தா, இல்லை பேர் சொல்லாமல் ஏதோ ஒரு பொண்ணை பற்றி பேசியிருக்கீங்கன்னு சொன்னால் கூட பாய்ஸ் டீம் விஸ் கேர்ள்ஸ் டீமாக இருக்கிற பட்சத்தில் எல்லா பொண்ணுக்குமே விஷால் கிட்ட உஷாராக இருந்திருப்பாங்க. ஏன் இன்றைக்கி ஃபீல் பண்ணுற தர்ஷிகாவுமே அவர்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி அவன் பேர் ரிப்பேராக இருக்குது, இதில் நம்மளா வேறு தேவையெல்லாம் போய் அந்த வலைக்குள்ளே மாட்டணுமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அப்படின்னா அன்ஷிதாவும் அதுக்குள்ளே ஓகே இப்போ வந்து அன்ஷிதாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, வெளில போய் அவங்க பார்த்துருப்பாங்க
தெரிஞ்சாலுமே அவங்களுக்கு ஓகே அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஆர்னவ் மேலே கோவமாக இருக்குது. அது அவங்க நம்ம அவங்க பர்சனல் கூட நம்ம போக வேண்டாம். ஸோ ஆர்னவ் மேலே அவங்களுக்கு கோவமாக இருக்குது. அந்த கோவத்தை வந்து இங்கே அவங்க சரி பண்ணுறதுக்காகவோ இல்லை ஆர்னவ் வெறுப்பேற்றணுன்றதுக்காக அவங்க ஒன்று பண்ணுறாங்க. அதே மாதிரி விஷாலும் தன்னோட பேரை சரின்ற மாதிரி காட்டிக்கணுன்றதுக்காக தர்ஷிகா விஷயத்தில் நடந்த தப்பையோ சௌந்தர்யா விஷயத்தில் நடந்த தப்பையோ மறைக்கணும்னா இன்னொரு பொண்ணு தன்னை நம்பும் போது தான் நல்லவனாக தானே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை அவருமே கொடுக்குறாரு. அப்படின்னா இதை விஜய் டிவியுமே வந்து அந்த 2 நாள் மட்டும் மார்னிங் ஆக்டிவிட்டியில் இதுலேயும் வந்து இந்த டாப் 5 பற்றி பேசுங்க அப்படின்னு ராணுவ கிட்ட சொல்லும்போது ராணுவ ரொம்பவே நல்ல விஷயம் சொல்வார் விஷால் பற்றி. அது என்ன பொம்பளை குழந்தைங்களுக்குலாம் அவர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு, படிக்க வைக்கிறார், வருஷத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு தப்புக்கு இன்னொரு சரி நியாயமாயிடுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இது எப்படி இருக்குன்னா இப்போ வந்து பெரிய பெரிய பொலிட்டிஷியன் ஆகட்டும் இல்லைனா வந்து போலீஸ் சாமியார்கள்னு சொல்கிறவங்களாகட்டும் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா வெளியில் அப்படியே நல்லவங்க மாதிரி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே உள்ளே அவங்க பர்சனலுக்குள்ளே 1008 ஓட்டை இருந்தாலும் அது வெளியில் வராது. அப்போ வந்து இதுக்கு அது சரியாக போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயப்படுத்துறீங்கன்னா அது எனக்கு புரியவே இல்லை எந்த நியாயம். இப்போ சின்ன அந்த பொம்பளை பசங்களுக்குலாம் வந்து இவர் வந்து செய்கிறது தெரியாது அப்படின்னு அவர் ஒரு பெருமையாக சொன்னாலுமே அதை தீபக்குமே அந்த இடத்துல சூப்பரான்னு சொன்னாலுமே எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு பொண்ணுக்கான விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து அவன் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியல, இல்லை தெரிஞ்சாலுமே நீங்கள் அதில் தலையிடலை அப்படின்னு சொன்னால் ஊரில் மற்ற குழந்தைங்களுக்கு அவர் பண்ணுறாரு அப்படின்னாலுமே நாளைக்கு அந்த குழந்தைங்க அந்த பொண்ணுங்க வளர்ந்து வந்து இவனை ஒரு கேள்வி கேட்டுட்டா இந்த மாதிரி ஆளுங்களாம் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க கேள்வி கேட்காம இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே இந்த விஷயத்தை செய்கிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயத்த அவ்வளோ மனசுபூர்வமாக செய்கிறவங்க யாரும் இந்த மாதிரி மற்ற பொண்ணுங்களுக்கு இந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு பர்சனலில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விதமாகவும் வீட்டுக்கு வெளியில் ஒரு விதமாகவும் இருக்கீங்களோ அப்படின்னு தோணும்போது இதுதான் உங்கள் ரியல் கேரக்டர்னா சொசைட்டி தான் இதுக்கு லெசன் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த ஷோ முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம யாரை பற்றி பேசுறதுனாலே ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க கையில், அவங்கவுங்க சரி அவங்கவுங்க தப்பு அவங்கவுங்க புரிதலுக்கு உட்பட அப்படின்னு தான் நம்ம இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா விஜய் டிவி ஏதோ ஒரு வகையில் விஷாலை ரன்னராக கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் விஜேஎஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் அவார்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அந்த ரன்னர் அப்போ வந்து விஷாலுக்கு கொடுக்கறதுல இஷ்டம் இல்லை, அது சௌந்தர்யாவுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா விஷாலுக்கு கொடுத்தா அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிரும். என்ன வேணால் பண்ணிவிட்டு இந்த கேமில் செகண்ட் வந்துடலாமா, ஒரு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய ஷோவில் தன்னை காட்டிக்கணும்னா ஒரு பையன் எதை வேணால் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ என்னமோ தெரில. சேது சார் தான் ரொம்ப அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி விஷாலை வர விடாமல் சௌந்தர்யாக்காக அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்டபனாக நின்று வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேச்சு போயிட்டுருக்கு. ஏன்னா சண்டே ஷூட்டிங் 6 மணிக்கு தான் 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கே என்ன தான் டெலிகாஸ்ட் ஆச்சு போல். அதுக்குள்ளேயே வந்து அதனால தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரன்னர் வந்து விஷாலா ரன்னர் சௌந்தர்யாவான்னு ரொம்ப கன்ஃபியூஷன் போகிற பட்சத்தில் இது டீமுக்குமே டீம் விஜய் சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிபேட் போய் ரொம்ப டிஸ்கஷன் போய் அதுக்கப்புறம் ஒரு வழியாக சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணாங்கன்னும் போது அதுதான் ஓரளவுக்கு நல்லது அப்படின்னும் எனக்கும் தோணுச்சு. இதில் சௌந்தர்யா டிசர்விங்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து ரயான் இதில் ரொம்பவே டிசர்விங் நான் சொல்லுவேன். பட் ஆனால் ரயானா சௌந்தர்யாவானா ரயான் தான் டிசர்விங், இல்லை ரயானா பவித்ராவான்னு கேட்டாலும் சௌந்தர்யா டிசர்விங் அப்படின்னும் போது சௌந்தர்யா ரயான் 2 பேருமே அதுக்கு டிசர்விங்னா விஷால் எந்த விதத்தில் டிசர்விங் இல்லைன்னா நீங்கள் டாப் 3ல அவனை கொண்டு வர்றதே தேவையில்லாத விஷயம்னா அதே ஸ்டேஜில் வேறு போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கெலாம் டாப் 3லாம் கொண்டு வர மாட்டாங்க. மாயெல்லாம் ஒரு லைட் மாதிரி போட்டு அதில் நிற்க வச்சு அப்படியே அமைச்சிருவாங்கன்னா டாப் 2 மட்டும் தான் வருவாங்கன்னா விஷாலை ஸ்டேஜுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக இவ்வளோ அலப்பறை நீங்கள் பண்ணியிருக்கீங்களே அதை தான் அவரே ஒத்துக்கிறாரு. ஒரு 3 பேர் சொல்லி அதனால தான் வந்தா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் விஷாலுக்கு எப்படி இவ்வளோ ஓட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே அவர் அந்த இன்னமும் ஒரு சீரியல் அங்கே பாக்கியலட்சுமி நான் அது பார்க்கல, எனக்கு தெரியாது. அந்த சீரியலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சீரியலில் எழில்னு ஏதோ ஒரு கேரக்டரில் ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டரில் பண்ணுறாராம். அதனால தான் அவருக்கான ஓட்டிங் இது இருக்கும். அதுக்கான அவர் 4 வருஷமாக அவரே தான் சொல்கிறாரு 4 வருஷமாக அந்த கேரக்டர் பண்ணேன், அதில் எனக்கு போர் அடிச்சிச்சு, அதுக்கப்புறம் ஒரே மாதிரி பண்ணணும் போது எனக்கு வேற ஒரு இது வரணும் அப்படின்னு கேட்கும்போது தான் ஓகேன்னு பிக் பாஸ்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணது யாரோ பேர் சொன்னார் டேரக்டர், அவர் தான் சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த 4 வருஷமாக ஒரு சீரியல் பண்ணால் எவ்வளோ ஜனங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நானே சொல்லியிருக்கேன் தீபக்லாம் கூட 10 வருஷமாக ஒரு சீரியல் பண்ணியிருக்கு. 10 வருஷம் முன்னாடி 3-4 வருஷமாக ஒரு சீரியல் தெண்டல்னு பண்ணியிருக்காரு. அப்புறம் 20 வருஷம் ஆங்கரிங்கில் இருக்காருன்னா அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் கூட்டம் இருக்கணும். அப்படி தான் விஷாலுக்கும் இருந்திருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா விஜய் டிவியும் அவரை ப்ரொமோட் பண்ணும்போது அது வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஜனங்க விஷாலாக பார்க்காம அந்த சீரியலில் வர எழிலாக தான் பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னா இதுதான் நம்ம ஜனங்களோட புரிதல். இதுதான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஹீரோவாக பார்க்காதீங்க, ஆக்டராக பார்க்காதீங்க, அந்த சீரியல் அவங்க ப்ளஸில் வராங்களா மைனஸ் கேரக்டரில் வராங்களாலாம் பார்க்காதீங்க. அந்த கேமை பொறுத்த வரைக்கும்
அந்த வீட்டில் அவங்களா எப்படி இருக்காங்கன்னு பாருங்கன்னா, அதில் விஷால் எந்த விதத்துலையுமே அந்த வீட்டில் கேம்லேயும் ஸ்கோர் பண்ணலை, விஷாலாவும் ஸ்கோர் பண்ணலை. அப்படின்னும் போது எழிலா மட்டும்தான் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த கேரக்டராக மட்டும்தான் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா இது அவருக்கான ஓட்டிங்கே இல்லை. அப்படின்னும் போது அவராக இருந்ததை ஜனங்க அக்செப்ட் பண்ணல. அவர் நடித்த நடிப்பை தான் ஜனங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா அந்த எழில் கேரக்டரை தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது அவர் அப்படி தான் பார்த்துருக்காங்கன்னா அவரோட தப்புகள்லாம் மறைக்கப்படுறதுல எந்த சர்ப்ரைஸும் இல்லை. இதைத்தான் நான் சொல்லுவேன். இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் அவங்களோட நடிப்பையோ ஆக்டிங்கையோ பார்க்காம அவங்கள இதில் அருண் தான் கரெக்டாக ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார் எழுந்து. நான் வந்து அதுக்கு முன்னாடி பாரதி கண்ணமான ஒரு சீரியல் பண்ணேன் சார். பாரதி தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த பிக் பாஸ் ஷோக்கு அப்புறம் என்னை எல்லாரும் அருண்னு கூப்பிட்றாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா அதுதான் நிஜமாகவே இந்த ஷோ மூலிமா அவங்களுக்கு கிடைச்ச ஐடென்டிட்டி. ஆக்சுவலி ரியலாக அருண் சொன்னது தான் எனக்குமே, அவர் சொன்னதில் எனக்குமே ரொம்ப ஒத்து போகிறதுக்கான நிறைய விஷயம் இருக்குன்னா இந்த இடத்துல அருணை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. பாரதியா அவர் இவ்வளோ நாள் இருந்தது பெரிய விஷயம் இல்லை. அருண் யாருன்னு எல்லாருக்கும் காட்டினதும் அந்த அருணை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் தான் அவருக்கு கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன்னா இந்த இடத்துல விஷால் ஜெயிச்சாரான்னு கேட்டால் எழிலா வேணால் அவர் ஜெயிச்சிருக்கலாம். விஷாலை ஜெயிக்கல. அவங்கவுங்களுக்கு பேருக்கு என்ன ஐடென்டிட்டி கிடைக்குதோ அதுதான் நியாயமான ஐடென்டிட்டியாக இருக்க முடியும். அதுதான் நியாயமான ரெக்கக்னேஷனாக இருக்க முடியும்னா இந்த இடத்துல விஷாலுக்கு அது கிடைக்கவே இல்லை. கிடைச்ச மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. இனிமேல் தான் அவர் அதை ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்றத நம்ம இனிமேல் சோஷியல் மீடியாவில் பார்க்க தான் போகிறோம். அவரும் படம்லாம் பண்ண தான் போகிறாரு. ஒருவேளை அவர் படத்தில் யாருக்கு என்ன சான்ஸ் கொடுத்து யாருக்கு எப்படி பண்ண முத்துவையும் நிஜமாகவே ஹீரோவை வச்சு படம் பண்ணலாம், தீபக் அண்ணாவை வச்சு படம் பண்ணலாம், ஃபேட்மேனை கூட அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதையும் பார்ப்போம், அதையும் விமர்சனம் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.